கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் கத்த கத்தியா பணம் வச்சுட்டா கட்சி ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் காதை கொடுங்க. அவரா? திருட்டு ட்ரெயின்ல வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். அடேங்கப்பா. கொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கே கணக்கு தெரியல. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போடுங்க. கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப. உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? குற 30 வருஷமா கட்சியில இருக்கிறவன் நானு. முந்தானத்து வந்து கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போற கையை வச்சா என்னடா அர்த்தம்? அட நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனை எல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. இது உன் குத்தமா ஏன் குத்தமா யார நானும் குத்தம் சொல்ல. என்னடா சவுண்ட் கொடுக்குறீங்க? தலைவரே, பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம். நீங்க இந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டர்களுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை? நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. யார பார்த்து நாய் நீங்க? உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன். நான் தலைவன். நாயும் பேயும் பண்ணியும் எருமையும் இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா இப்ப ஓடி போயிருங்கடா. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஏண்டா எனக்கு மான மரியாதை சூடு சொரணை இருக்குன்னு என்னைக்குடா உங்கள்ட்ட சொன்னேன்? அதைத்தான் இந்த கேண்டீனை திறக்கிற அன்னைக்கே இந்த வாசல்ல வச்சு குழிய தோண்டி புதைச்சாச்சுல்ல. அப்புறம் அதுக்குடா உங்களுக்கு இந்த அக்கறை? இவன் போய் இப்படி சொல்றான்னா சாதி கலர் உண்டாயிருமா? மணியா, சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரிவாதி குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அன்னைக்கு அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். இந்த சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சானுங்க, மந்திரிமார்கள் அதை கட்டியா பிடிச்சிட்டானுங்க. ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்திரத்தை ஒழிச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க. நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். போய் பார்த்து அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.